ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதே மாதிரி வருகின்ற 7.5 வருடங்களும் ஒவ்வொரு 2.5 வருடங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால்
2025லேருந்து 28 லாப சனியாகவும், 28லேருந்து 30 விரய சனியாகவும், 30லேருந்து 33 ஜென்ம சனியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதாவது 2025லேருந்து 28 வரைக்கும் குட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது 28லேருந்து 30லாம் ஒரு பேடுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. 30லேருந்து 33 வரைக்கும் ஒரு அக்லின்ற ஒரு கண்டிஷன் இப்போ இருக்குது. குட் பேட் அக்லின்ற மாதிரி அந்த அலாட்னஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த லாப சனி உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கோச்சார ரீதியான மாற்றங்கள், அதிர்வலைகள் எப்படிப்பட்ட விஷயமாக ரிஷப ராசிக்கு இருக்குது. பொதுவாக ரிஷப ராசியிலே சில இடத்துல ஏமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்குறது. அதே மாதிரி ஹைஃபையான ஆளுங்களும் யாரையும் அதிர்ந்து பேசாத ஆளுங்களாகவும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 வருடங்களோட சனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் லாப சனியாகவும், அடுத்தது விரய சனியாகவும் ஜென்ம சனியாக இருக்கும்போது லாப சனி வந்து உங்களுக்கு 95% நன்மையை கொடுக்குறோம், தீமையை 5% கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி விரய சனி 85% நன்மையும் கொடுக்கும், அதே சில தீமையை 15% இருக்கும். ஜென்ம சனி வந்து நன்மையை கொடுக்கும் 15%, மீதி 75% தீமைகளை கொடுக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூவாக இருந்தால் கூட உங்கள் தசாபுத்தியை பொறுத்தே அந்த 5% தீமைகள் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாகும், 15% 85% நன்மைகள் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விரிவான காணொலி அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் திசை அப்படின்னு சொல்லும்போது சூரிய திசையில் தான் முதல்ல பிறப்பீங்க. 2 வருடங்கள்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு. பொதுவாகவே 6 வருடங்கள் சூரிய திசை, நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வருஷம் ஒருத்தருக்கு நடந்தால் அடுத்த சந்திர திசை 2லேருந்து 10 வருடங்கள் 12 வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை என்ன பண்ணும். லாபசனி காலங்களில் இந்த சந்திர திசை மிக அற்புதமான காலம். தாய்க்கு சொத்து, தாய் வழி சொத்து, இல்லை தாயினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், வீடு மனை யோகம் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் அந்த லாப சனியில் இருக்கும். நிறைய லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நிறைய படிப்பு சௌகரியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி விரய சனியை சந்திச்சுட்டு இருக்காங்க சந்திர திசை அப்படின்னா இது முதல் 7.5 நாட்டு சனியாக உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது சில விதத்தில் மன அளவில் அழுத்தங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சில பேர்த்துக்கு வீட்டில் சுபிட்சமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனியில் தான் ரொம்ப இந்த சந்திர திசைக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிறைய டேஞ்சரஸான ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சில இடத்துல ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த சந்திர திசை உங்களை ஒரு பக்கம் ஒரு வாட்டி வதைக்கும்னு கூட சொல்லலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஏஜ் இந்த சந்திர திசையில். அடுத்தது செவ்வாய் திசைங்கும் போது 12 வயசுலேருந்து 19 வயசு, இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அப்போ லாப சனி வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முதல் பொசிஷனான 19 வயசில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது லாபத்தில் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் திசையில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் தன்னை போல அமையும். சில பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், தொழில் அமைக்கக்கூடிய யோகம், சகோதர வழியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த லாப சனி மூத்த சகோதரரால் நிறைய கைட் பண்ணக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் என்ன படித்தாலும் அதில் வெற்றியை சந்திக்கக்கூடிய வயது காலங்கள் இந்த செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய ஒரு ஒளி ஏற்படும் இந்த லாப சனியில். சில பேருக்கு விரய சனியாக செவ்வாய் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், விற்று வீட்டில் 100 பக்கம் ஒரு வீடை கட்டலாம். அந்த மாதிரி செவ்வாய் திசையில் விரய சனி. சில பேருக்கு நல்ல திருமண யோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த விரய சனி உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது ஜென்ம சனி ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடிவயிறு, அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் சகோதரர் வழியில் நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் செவ்வாய் திசையில். அதே மாதிரி செவ்வாய்க்கு காரகத்துவம் வேறு நிறையா இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறது, அதில் கஷ்டப்படுறது,
அதில் தோல்வியுறுறது அப்படிங்கிறதெல்லாம் செவ்வாய் திசையில் இருக்கும். இந்த ஜென்ம சனியில் மிக மிக கவனமாக உங்கள் வழிகால்களில் நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய முயற்சி ஒரு சில இடத்துல தோல்விகளை தழுவும். அதனால் கவனமாக உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். சிவ வழிபாடு, முருக வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ராகு திசை 19 வயசுலேருந்து ஒரு 37 வயசுக்குள்ளே வருகின்ற லாபசனி என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு சாப்டர் 2.5 வருஷத்துக்கு அப்படின்னா நிறைய தொடர்புகள், கம்யூனிகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் ஆணாக இருக்கும்போது பெண்ணோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணோ ஒரு சில இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு திசையில். லாபசனியாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு திசை. அது சுக்கிரன் புத்தி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் யோகம். இந்த லாபசனி என்ன பண்ணும்? நிறைய தொழில் துறையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ், தொழில்துறையில் ஒரு காலடி எடுத்து வச்சு அதில் ஜெயிக்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த ராகு திசையில் இருக்கும். ஆனால் சட்டத்திட்டங்களிலும் சட்ட வழக்குகளையும் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த லாப சனியில் இருக்கணும். விரய சனின்னு சொல்லும் போது சொல்லவே வேணாம். உங்களுக்கு சுப விரயமாக ஆகும், திருமணமாகும், அப்புறம் வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ராகு திசையில் விரய சனி இருக்கும். நிறைய பணத்தை செலவு பண்ணி லோனு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய இடத்துல நீங்கள் உங்கள் முடிவுகள் தவறாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். இந்த விரய சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது ராகு திசையில் ஜென்ம சனிங்கும் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த 2030 33க்குள்ளே. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கிற இந்த 2 சனியோட இது மோசமானதாக இருக்கக்கூடிய நிலை என்ன மன அளவில் அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சது அந்த காலகட்டத்தில் ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்கும். அது மட்டும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் ஒரு பெற்றோர்களோ பெரியவர்கள்ட்ட கலந்து உரையாடி அதன் பிறகு முடிவெடுப்பது ராகு திசையில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது குரு திசை 37 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். ரிஷப ராசிக்கு குரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்காது. இருந்தாலும் இந்த குருவானவர் ஆப்போசிட் தான் சுக்கிரனுக்கு. இதே லக்னமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் 37 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். ஆனால் லாப சனி உங்களுக்கு பெரிய தொழில் நிலைகளில் வேலைகளில் நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத கொடுத்துரும். விரய சனி கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் படிச்சுட்ருக்காங்க, எல்லாமே ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இந்த குரு திசையை கடந்து போகணும். ஏன்னா குரு திசை பொதுவாகவே நன்மையை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்ததுன்னா நல்ல வீடு மனை யோகம், நல்ல ஒய்ஃபு, நல்ல லைஃப் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதுவே குரு ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்துக்கு, துலாம் லக்னத்துக்குலாம் பெரிய நன்மைகளை செய்யாது, கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது சனி திசை 53லேருந்து 72 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் சிம்மரில் ரிஷபரில் ராசி ரிஷப லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படிங்கும்போது லாப சனி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஆகக்கூடிய விஷயமும் சில பேர்த்துக்கு நடக்கும். சனி உங்களோட ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாரு, நல்லா இல்லை அப்படின்னா இந்த லாப சனி பெரிய நன்மைகளை கொடுக்காது, 50% தான் நல்லதை கொடுக்கும். சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சனி திசை உங்கள் மாற்றங்களை எதிர்நோக்கி நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். விரய சனி ஜென்ம சனி நடக்கும்போது ரொம்ப 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 இந்த சனி திசையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி திசையில் விரய சனியோ ஜென்ம சனியோ நடக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிப்பாங்க. ஏங்க பயம்பூத்துறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன அவங்க பண்ணுற மைனஸ் என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும், தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். இந்த கால நேரத்தில் துணையாக கடவுள் தான் இருப்பார். அந்த நேரத்தில் தான் நம்ம வேதாந்தம் பேசுவாங்க, இது கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரி வேதாந்தம் பேசாமல் கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்லாமல், அதாவது வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க, சரிங்களா? அதுதான் உங்களை காப்பாற்றும். அந்த உடைய நம்பிக்கை தான் காப்பாற்றும்.
அதுவே போதுமானது. புதன் திசை 72 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் லாப சனி நல்லாயிருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு பெயர் புகழ் அப்படி கொடுக்கும். இருந்தாலும் வயது முதிர்ந்த காலகட்டங்களில் பெரிய நன்மைகளை கொடுக்கலனாலும் விரய சனி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அதில் திருமணம் செய்து வைத்து பேர பேத்திங்களை எடுக்க வைக்கக்கூடிய வயசு, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது ஜென்ம சனி விரய சனி வரும்போது கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கணும். உடல் அளவில் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கிங்கு, ஒரு இது சின்னதாக நடக்கிறது, தெய்வ வழிபாடு சின்னதாக பண்ணுறது போன்றதெல்லாம் புதன் திசையில் பண்ணும்போது பெரிய தாக்கங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அடுத்தது கேது திசை 89லேருந்து 96 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் திரை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் விஷ ஜந்துக்கள்னால் ஒரு சில கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குரு பார்வை கேதுக்கு கிடச்சிதுன்னா நன்மை ஏற்படும். லாப சனி விரை சனி ஜென்ம சனின்னு இல்லை, உங்களுக்கு பொதுவாகவே இந்த வயது காலங்கள் நிம்மதியான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிம்மதி அற்ற காலங்கள் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது, ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்காமல் சரியாக இல்லாமல் இருக்கிறது தவறு. ஓரளவுக்கு அனுசரித்து போகிறது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுத்துரும். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற என் பிரம்மன் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.